ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 18th May 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே ஒரு சின்ன செஷனில் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆச்சுது. ஃபுல் செஷனில் ஃபங்க்ஷன் ஆகலை. இது அவங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் பார்க்குறதுக்காக இந்த செஷனை கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது பெரிய செஷனாக இல்லை, ஒரு சின்ன செஷனாக தான் நடந்துச்சு. ஸோ இதில் பெரிய அளவுக்கு வால்யூம் இல்லைனாலும் ஒரு சில மாற்றங்களை நம்ம மார்க்கெட்டில் காண முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நிஃப்டி ஏன் ரேலி ஆச்சுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் லூசர்ஸ். யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் எதுக்காக விழுந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கிரிப்டோவில் பிட்காயின் மறுபடியும் 70,000 நோக்கி போயிட்டுருக்குது. ஸோ அது எதனாலங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் கோல்டோட ரேட்டை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஓரளவு நிஃப்டி அந்த சைக்கலாஜிக்கல் லெவலான 22,500 தாண்டி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்குது. லாஸ்ட்டு ஃபியூ செஷனாகவே பார்த்திங்கன்னா நிஃப்டி பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிட்டுருக்குது. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சமாக நெகட்டிவாக தான் காட்டுது. 38 பாயிண்ட் நெகட்டிவாக காட்டுது. ஸோ டியூஸ்டே மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நெஸ்லே ஒரு 58 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சு. அதாவது நெஸ்லே அவங்களோட பேரண்ட் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய ராயல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருந்துச்சு. அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ப்ரொப்போசல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ராயல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொப்போசல் ரிஜெக்ட் ஆனதுனால நெஸ்லே 2% மேலே ரேலி ஆகிருக்குது. அப்புறம் பவர் கிரிட்டு கார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. ஒரு 3 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அவங்க ஒரு புது டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க, ஆப்ரேஷன்ஸ் டைரக்டராக. அவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நவீன் ஸ்ரீவத்சவா அப்படிங்கிறவர். ஸோ அந்த புது அப்பாயின்மெண்ட்டுனால பவர் கிரிட் கார்ப் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 8 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. இதோட ரிசல்ட் நல்லா வந்திருந்த மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலை. மார்க்கெட் இன்னும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸை டாடா மோட்டார்ஸ் மேலே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க ஸ்டாக்கை. அதனால் நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ரெக்கவரி மோடுக்கு வந்திருக்குது. அப்புறம் மாருதி சுசுக்கி பார்த்திங்கன்னா அதான் டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. அது ஒரு 41 பாயிண்ட் விழுந்துருக்குது. அதில் இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குதுனால மாருதி சுசுக்கி விழுந்துருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்திங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட் நல்லா வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட புது வெஹிக்கிள்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நிறையவே வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தை கொடுத்து அது நல்லா ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் JSW ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது 64% ப்ராஃபிட் விழுந்துருக்குது. 1,299 crore இருந்துச்சு அந்த ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ரிசல்ட்னால JSW ஸ்டீல் 16 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. அப்புறம் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் ரிலேட்டடாக LTI மைண்ட்ரி அப்புறம் டிவிஸ் லேப்ஸ் இந்த 2 ஸ்டாக்குமே நிஃப்டி 50 வெளியே போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டாக்குமே பெரிய அளவுக்கு நிஃப்டி 50 பெர்ஃபார்ம் பண்ணாததுனால இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு 2 ஸ்டாக்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணாங்கன்னா அந்த 2 ஸ்டாக்கும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா
டவ் வந்து ஒரு 199 பாயிண்ட் வந்து 196 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. S&P 500 ஒரு 4 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து 108 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டவ் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செஷனில் 40,000 அப்படிங்கிற ஒரு புதிய மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணிச்சு. ஆல் டைம் ஹையில் இருந்ததுனால கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்திருக்குது. அப்புறம் பிட்காயினில் பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோவில் வந்து பிட்காயின் வந்து 3,293 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி 69,572 இருக்குது. ஏறக்குறைய 70,000 நோக்கி பிட்காயின் போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிட்காயினில் வந்து ETF கொஞ்சம் இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் பிட்காயின் வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல்டும் பார்த்திங்கன்னா அதே அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால் கோல்டு வந்து நல்லா ரேலி ஆகி 2,429 அப்படிங்கிற ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு அவுன்ஸு. ஸோ கோல்டு வந்து ஏன் இந்த அளவுக்கு ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபெட் வந்து ரேட் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு புதிய ஹோப்பை மறுபடியும் கொடுத்துருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் வந்து கோல்டு இந்த அளவுக்கு ரேலி ஆகிட்டுருக்குது. கோல்டு வந்து ஏறக்குறைய ஆல் டைம் ஹைக்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.